வாராம். சாப்பாடு கொடுத்தா சில நேரம் சாப்பிடுவாராம், சில நேரம் கொடுத்தவன்ட்டு தூக்கி எறிஞ்சிருவாராம். இப்படியெல்லாம் பண்ணுறவர். ஒரு பெரியவர் வந்தார், கல்யாண அழைப்பு கொடுத்தார். என் பொண்ணுக்கு கல்யாணம், சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். பரமஞானி ஆசீர்வாதம் பண்ணுனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அழைப்பை பார்க்க கூட இல்லை, திருப்பினார், தலையை சுற்றி எரிஞ்சிட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? சரி, சித்தம்போக்கு சிவம்போக்கு, இவர்கள்ட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பேசாம வருத்தத்தோட போயிட்டார். ஆச்சு. கல்யாண நாள் வந்தது. கல்யாணத்தன்னைக்கு காலையில் மணமகன் மணமகள் அந்த மாலை மாற்று முடிஞ்சது, தாலி கட்டியாச்சு. கல்யாணமாகி மணமகனும் மணமகளும் 2 பேரும் அற்புதமாக அப்பர் சுவாமி பாடின மாதிரி காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படின்னு பாடுற மாதிரி 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு நடந்து வர்றாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. கல்யாணம் பண்ண இடத்துலேருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறாங்க. பாதி வழி சேஷாத்திரி சாமி குறுக்கில் வந்துட்டார். வேகமாக வந்தார், கூட்டத்தை அப்படி தள்ளினார். மணமகன் பக்கத்தில் வந்துட்டார். மணமகன் கழுத்தில் போட்டிருந்த மாலையை தூக்கி அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டார். மணமகன் மணமகள் கையை பிடிச்சிக்கிட்டு வந்தானா அவனை தள்ளி விட்டார். இவர் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டார். கம்பீரமாக நடந்து வாரார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? என்னடா ஒரு சாமியார் இப்படி பண்ணுறாரே. மணமகனுக்கு ஒரு பக்கம் கவலை, கை கெட்டினது வாய் கெட்டலையே இருக்குமா இல்லையா? சாமி முன்னால கம்பீரமாக போகிறார், அழகா போறார், கழுத்தில் மாலை. அந்த பொண்ணு கையை பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிட்டு போறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 100 அடி போனார்கள். கொஞ்ச தூரம் ஆச்சு. மேலே இருந்து முரட்டு பாம்பு சாமி தோளில் விழுந்தது. ஒரு கடி கடிச்சுது. சாமி அதை தூக்கி அப்படி வீசினார். பாம்பு அந்த பக்கம் போய் செத்து விழுந்தது. இவரை கடிச்சு வெளியில் வந்தார். 2 மணமகள் பக்கத்தில் வர்றா. திரும்பினார். மணமகன் சப்தநாடியும் ஒடுங்கி போய் நிற்கிறான். நான் போயிருந்தா இந்த பாம்பு எங்கழுத்தில் விழுந்திருக்கும், என் கதை முடிஞ்சிருக்கும். பயமா இருக்குமா இல்லையா? மரணத்தை பக்கத்தில் பார்த்தவன் பயந்து நிற்கிறான். சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கிட்ட போனார், மாலையை தூக்கி கழுத்தில் போட்டார், பொண்ணு கையை பிடிச்சி அவன் கையில் கொடுத்தார். யமன் ஏமாந்து போயிட்டான், போடா. சரியா போச்சு. இந்நேரம் அவன் மட்டும் வந்திருந்தா கதை என்ன ஆகியிருக்கும்? அந்த அழைப்பு கொடுத்த புண்ணியவான் வந்து சாமி